பருத்த முலை திருத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும். பருத்த முலை பெருத்திருக்கும் ஸ்தனபாரங்களையும் சிறுத்த இடை நுண்ணியதாக ஒடுங்கியிருக்கும் இடையையும் வெளுத்த நகை வெண்ணி நிறம் வீசும் பற்களையும் கருத்த குழல் கருமி நிறம் கொண்ட கூந்தலையும் சிவத்த இதழ் சிவந்த உதடுகளையும் உடைய மரச்சிறுமி வீரமிக்க வேடர்குலம் தலகமாகிய வள்ளி பிராட்டியின் விழிக்கு நிகராகும் திருக்கண்களுக்கு ஒப்பாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் முகன் வேலே. வள்ளி நாச்சியாருக்கு பஞ்ச கிருத்தியங்கள் என்று கூறப்படும் 5 தொழில்களும் உண்டு என்பதை இந்த அடிகள் ரகசியமாக வெளிப்படுத்துகின்றன. பக்குவமடைந்த நிலையை காண்பிக்கும் பருத்த முலையினால் தோற்றமும் கனமான தரவாரங்களை தாங்கும் எடை ஸ்திதியையும் காத்தலையும் அஞ்ஞானத்தை சுட்டெரித்து வெண் பூதியாக்கும் வெளுத்த நகை சம்ஹாரத்தையும் கருத்து இருண்டிருக்கும் கூந்தல் திரோபாவத்தையும் மறைத்தலையும் ஞானத்தை அருளும் சிவத்த இதழ் அனுகிரகத்தையும் காட்டுகின்றன. வேலுக்கும் இந்த 5 தொழில்களும் உண்டு என்பதே இந்த ரகசியம். திருச்செந்தூரில் நாழி கிணறையும் வயலூரில் கண்ணாடி தடாகத்தையும் தோற்றுவித்ததால் தோற்றமும், கிரௌஞ்சகிரியில் அகப்பட்ட வீரபாக முதலிய வீரர்களையும் திருப்பரங்குன்றம் குகையிலே பூதத்தால் அடைக்கப்பட்ட நக்கீரர் முதலியவர்களை காப்பாற்றியது காத்தலையும், சூரன் முதலிய அசுரர்களை அழித்தது சம்ஹாரத்தையும், பிரம்மனை சிறையில் அடைத்தது மறைத்தலையும், அருணகிரியாரின் நாவில் 6 எழுத்து மந்திரத்தை புரித்தது அனுகிரகத்தையும் காட்டுகிறது. பனைக்கை முகப்பட கரட மதவள கஜ கடவுள் பதத்திடு நிகழத்து முளை கவரமாகும். பனைக்கை பனைமரம் போன்று நீண்டு தொங்கும் துதிக்கையும், முகப்படம் முகத்தில் அணிந்த சித்திர வேலைப்பாடு அணிந்த சீலையும், கரட மதம் 2 கபால மத நீரையும், தவள வெண்ணிறத்தையும் உடைய கஜம் ஐராவதம் என்னும் யானையை கடவுள் வாகனமாக கொண்ட இந்திரன் பதத்து இடு கால்களில் சூரபத்மனால் இடப்பட்ட நிகழத்து முளை விலங்கின் ஆணியானது தெரிக்க அறமாகும். உடைபெற்று விழ அறம் போல செயல்படும். ஒரு தன்மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்தும் முகன் வேலே. புண்ணிய பயனால் இந்திரனுக்கு கிடைத்த தேவேந்திர பதவிக்கும் ஆபத்து வந்த பொழுது அவனை காப்பாற்றியது வேலாயுதமே. தேவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைக்கு மூல காரணம் தக்ஷன் வேள்வியில் கலந்து கொண்டதுதான். அஞ்ஞானத்தால் ஏற்பட்ட சிவ அபராதத்தை வேற்படை என்னும் ஞான சக்தி நீக்கிவிடுதலை அளித்தது என்பதை இங்கு உணர வேண்டும். பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இதை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். பழுத்த முது தமிழ் பலகை ஞானம் கனிந்த பழமை வாய்ந்த மதுரை தமிழ் செங்க பலகையிலே இருக்கும் தலைவனாக அமர்ந்திருக்கும் ஒரு கலிப்புலமன் இசைக்கு உருகி ஒப்பற்ற பாக்களியேற்றும் அறிவிலை சிறந்த நக்கீரருடைய பாட்டின் இனிய பொருள்மிக்க ஒலிக்கு திருவுள்ளம் உருகி வரை குகையை திருப்பரங்கிரி மலை குகையை இடித்து வழி காணும். அங்கு கற்கிமுகி என்னும் போதத்தால் அடைபட்டிருந்த நக்கீரர் முதலிய புலவர்கள் அனைவரையும் அந்த குகையிலிருந்து வெளிவர வழி செய்து கொடுத்தது. திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் முகன் வேலே. குமரவேள் ஏவிய வேற்படை வழி காணும் என்பதால் முக்திக்கு வழி காணும் என்றும் பொருள் கொள்ளலாம். மதுரையில் தர்மிக்கு பாடி அளித்த பொங்குதேர் வாழ்க்கை என்கின்ற பாசுரத்திற்கு தன் கல்வி செருக்கால் நக்கீரர் குற்றம் கண்டுபிடித்தது மட்டுமல்லாமல் சிவபெருமானை அவமதித்த காரணத்திற்காக சிறைப்பட நேர்ந்தது. ஞானசக்தியாகிய வேற்படை அவருக்கு சிவஞானத்தை நல்கி பூதத்திலிருந்து உடலையும் சிவ துரோகமாகிய பாவத்திலிருந்து உயிரையும் காப்பாற்றியது என்பது இங்கு உணரப்பட வேண்டும். பசித்தலகை மூசி தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் புறத்துதிர நினதலைகள் மூலிகள் நேரும். பசித்து அலகை முசித்து அழுது அலகைகள் பேய்கள் பசி கொண்டு நெளிந்து அழுது புலம்பி முறைப்படுதல் ஒழித்து நீங்கள் பசி தாங்க முடியவில்லையே என முறையிடுதலை அறவே நீக்கி அவுணர் உரத்து உதிரம் என தசைகள் புசிக்க. அவுணர்கள் அசுரர்களில்
உரத்து உதிரம், உடலின் ரத்தம் தோய்ந்த ஞானதசைகள், கொழுப்போடு சேர்ந்த மாம்சத்தை புஜிக்க அப்பேய்கள் உண்ண அருள் நேரும் மரக்கருணையால் உடன்படும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் புகழ்வேலே. தேவியின் கணங்களின் ஒரு பகுதியான பேய்களின் வயிற்றிலே பசி தாங்காமல் அந்த பேய்கள் கத்துவதைக் கண்ட வேற்படை அவைகளை குறை அகலவும் ஈட்டின வினைகள் அழியவும் உபகாரம் செய்தமையால் அருள் நேரும் வேலே என்கின்றார். ஞானசக்தி மரக்கருணை காட்டுவதையே இந்த அடிகள் குறிக்கின்றன. சூரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் ஹரிதனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுகண் வினை சாடும். சூரர்க்கும் வானோர்களுக்கும் முனிவர்க்கும் தேவசிரேஷ்டர்களுக்கும் மகபதிக்கும் இந்திரனுக்கும் விதிதனுக்கும் பிரம்மனுக்கும் ஹரிதனுக்கும் திருமாலுக்கும் நரர்தமுக்கும் உலக மக்களுக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். உறும் நேர்ந்த இடுக்கண் துன்பத்திற்கு காரணமான வினை தீவினை கூட்டங்களை சாடும், மோதி அழிக்கும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறைவிருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் புகன் வேலே. துஷ்டனான சூரபத்மனுக்கு வைதீக வானவர் மீன் கொண்டு வரவும், சூரன் முன்னிலையிலே பிரம்மன் பஞ்சாங்க வாசிக்கவும், இன்னும் பல அவல நிகழ்ச்சிகளை ரட்சன் வேள்வியிலே கலந்து கொண்ட பாவத்தினால் வந்தன. இந்த சாபத்தினால் சாகாவரம் பெற்ற தேவர்கள் அனைவரும் துன்பமடைந்தார்கள். அவர்களின் ஓலத்திற்கு மனம் இறங்கி இறைவன் ஆறுமுகம் படைத்த குமரனாய் அவதரித்தான். இறுதிப் போரில் சூரன் இமையோரை விழுங்க பெரும் இருள் வடிவம் விளக்கினான். வேற்படை இருளை அகற்ற சூரபத்மன் தீ போல தளிரும் புகை போல தலையும் பொன் போல பூங்கொத்தும் மரகத காயும் செந்நிற பழமும் அண்டமடாவிய கிளைகளை உடையதாய் நிலத்தின் கீழ் பாதாளம் வரை வேர் ஓட்டி கடலின் நடுவிலே மாமரமாய் நிற்கிறான். உயிர்கூட்டம் துடிப்பதைக் கண்ட வேல் தெய்வம் மாமரத்தை பிளந்து அனைவருக்கும் விடுதலை கொடுத்து வானவரின் பழைய வினைகளையும் நீக்கிற்று. சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்ப அலை அடக்கு தடல் ஒழிப்ப ஒளிர் ஒளிர்பிறவை வீணும். சுடற்பருதி ஒழிப்ப ஒளியுடைய செங்கதிரோன் தோற்று போய் ஒளிந்து கொள்ளவும், நிலவு ஒழுக்குமதி ஒழிப்ப குளிர்ந்த கிரணங்களை உடைய வெண்கதிரோனும் ஒளிந்து கொள்ளவும், அலை அடக்கு தழல் ஒழிப்ப கரை கடந்து உலகை அழிக்காதபடி சமுத்திரத்தை அடக்கிக் கொண்டிருக்கும் வடபாமுக அக்னியும் ஒளிந்து கொள்ளவும், ஒளிர் பிறவை வீசும் பிரகாசிக்கின்ற ஒளியுடைய ஞான சக்தியை எங்கும் பரவும்படி செய்யும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறைவிருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் புகன் வேலே. வேலாயுதத்தின் அளவற்ற வெப்பத்தைக் கண்டு ஆற்றாது ஆதவனும் அமுத சீதள கிரணம் கண்டு ஆற்றாத அம்புலியும் ஒருக்க முடியாத எரிவு கண்டு 6 தழ்களும் ஒளிந்து கொள்கின்றன. இம்மூன்றனையும் காய்ந்து குளிர்ந்து எரிக்கும் வேல் என்பதை குறிப்பிட ஒளி பிறவை என்கிறார். துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் என பொருணையாகும். துதிக்கும் அடியவர்க்கு, தன்னை போற்றி வணங்கும் அன்பர்களுக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின், வேறு யாரேனும் ஒருவர் அந்த அடியவரை அழிக்க ஏதேனும் துன்பம் செய்ய மனதிலே எண்ணினாலும் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும். அவர் வம்சத்தையே வேறுடன் அழித்து கலைந்துவிடும், எனக்கு ஒப்பற்ற துணையாக இருந்து உதவி புரியும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறைவிருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் புகன் வேலே. அடியவர்களுக்கு இடையூறுகள் பல உருவிலே வரும். ஆதலால் அன்னவர் பரம்பரையை வேரோடு களைந்தால் அன்றி சிவஞான பயிர் செழிக்காது. ஆகையால் ஞானசக்தியாகிய வேல் அந்த திருப்பணியை செய்து கொண்டே இருக்கும். வேல் வகுப்பு பாராயணம் செய்யும் பொழுது எனக்கோர் துணையாகும் என்கின்ற வரிகளை கூறுகின்ற சமயம் அருணகிரியாரின் திருக்கரங்கள் இரண்டும் அவரின் இதயத்திற்கு நேரே குவிந்திருக்கும் என்பது செவிவழி செய்து. தொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருகி எழும்
அறத்தை நிலை காணும். சொலற்கரிய திருப்புகழை அருமை பெருமைகளை அளவிட்டு சொல்ல இயலாத இறைவனது அருள் சம்பந்தப்பட்ட திருப்புகழை உரைத்தவரை விருப்பத்துடன் செப்பியவரை அடுத்த பகை நெருங்கி வரும் பகை நிலைமையை அறுத்து எறிய உருக்கி எழும் வேருடன் அறுத்து எறிவதற்கு உக்ரத்துடன் புறப்படும் அறத்தை நிலை காணும் தர்மத்தை நிறைவேறச் செய்யும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை நிறுத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் புகழ் வேலே. சொலற்கரிய திருப்புகழ் என்கிறார். கல்லால மரத்தின் அடியிலே சனகாதி முனிவர்கள் நால்வருக்கும் மெய்ப்பொருளை வாக்கினால் சொல்ல முடியாது என்று கையை மட்டும் காட்டி போனார் தட்சிணாமூர்த்தியார். ஆனால் கருணை மிகுதியால் முருகனின் திருப்புகழை பல பாக்களினால் விவரித்திருக்கிறார் எனில் திருப்புகழின் பெருமை ஓரளவுதான் அளவிட முடியும். வேலாயுதமும் அடியவர்களை காத்து துஷ்டர்களை அழிக்கும் என்பதை இவ்வடிகள் உறுதி செய்கின்றன. தருக்கினவன் முறுக்கவர் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். தருக்கி நமன் முறுக்கவரின் நமன் யமன் தருக்கி இருமாப்புடன் முறுக்கவரின் அழிக்க வந்தால் எருக்கு மலரையும் மதி திங்களையும் தரித்த முடி படைத்த சூடிய ஜடாவாரத்தை உடைய விரல் படைத்த வெற்றி அமைத்து இறை கடற்கு எங்கும் இருப்பவரான சிவபெருமானின் திருவடிக்கு நிகராகும் ஒப்பாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் புகழ் வேலே. வேலாயுதம் சிவபெருமானின் திருவடிக்கு ஒப்பாகும் என்பதால் அதுவே பஞ்சாட்சரம் என ஊகிக்க முடிகிறது. ஐந்தெழுத்தே ஓதல் இயலாதவர்கள் வேல் வேல் என்று பாராயணம் செய்வது அதற்கு நிகராகும். தலத்தில் உள்ள கண தொகுதி கழிப்பில் உணவழைப்பதன மலர் கமல கரத்தின் மூலை எதிர்க்க வளைவாகும். தலத்தில் உள்ள கண தொகுதி தமது ஆட்சியில் உள்ள சிவகண கூட்டம் கழிப்பில் உண அழைப்பதென மகிழ்வோடு உண்பதற்கு அழைப்பது போல மலர் கமல கரத்தின் முனை மலர்ந்த தாமரை என்ற திருக்கரத்திலே நுனியை விதிர்க்க வளைவாகும் அசைக்க வளையும். எது? திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் புகழ் வேலே. என்றும் எதற்கும் வளையாத வேல் அடியாரை பெருமான் அழிக்கும் தருணத்திலே தானும் வளையும் என்பதே இதன் குறிப்பு. தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் மறுகடுத்திரவு பகல் துணையதாகும். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் தனித்து துணையின்றி தன்னம் தனியாய் வழி நடக்கும் வழியிலே நடக்கின்ற எனது இடத்தும் என்னுடைய இடது பக்கமும் ஒரு வலத்தும் ஒப்பற்ற வலது புறத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணையதாகும். இருபுறத்தும் முன்னும் பின்னும் இரண்டு பக்கங்களிலும் அருகு அடுத்து அண்டையிலே நெருங்கி இரவு பகல் துணையதாகும். ராக்காலத்திலும் பகல் காலத்திலும் துணையாக இருந்து என்னை காப்பாற்றும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் புகழ் வேலே. கண்ணம் தனியாக செல்லும் எனக்கு பூத பிசாசுகள் கள்வர் இயற்கை சீற்றங்கள் இவை போன்ற பற்பல துன்பங்கள் நேராதபடி குகன் வேல் என்னை காக்கும் என்கிறார் அருணகிரியார். ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாம் என்னை கைவிட்டு மரளி ஊர்ப்புகும் மரண யாத்திரையின் பொழுதும் தியான காலத்தில் இரவு பகல் அற்ற இடத்தை செல்லும் பொழுதும் ஞான சக்தியாகிய வேலாயுதம் என்னை காக்கும் என்பதும் குறிப்பு. தலத்து வரும் மரக்கருடல் கொடுத்து வளர் பெருத்த கூடல் சிவத்தோடைய நன்றிகையில் விருப்பமோடு சூடும். சலத்து வரும் மரக்கருடல் கொழுத்து வளர் கோபப்பட்டு வருகின்ற அசுரர்களின் உடம்பில் கொழுத்து வளர் பல தகாத உணவுகளை உண்டு கொழுப்படைந்து வளர்ந்துள்ள பெருத்த குடல் பெருத்திருக்கின்ற குடல்களை சிவத்த தொடை என சிவந்த பூமாலை போல சிகையில் விருப்பமோடு சூடும் தன் உச்சியிலே பிரியத்துடன் தரித்துக் கொள்ளும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை
மயில் நடத்தும் முகன் வேலே. வேல் தனது ஆற்றலுக்கு இசைய அரக்கர்களின் சிறு குரல்களை நீக்கி நீண்டு வளர்ந்துள்ள பெரும் குரல்களையே மாலைகளாக சூடும் என்பதால் பெருத்த குரல் என்கின்றார். அசுரரை அழிப்பது வேலுக்கு உவகை தரும் தொழில் ஆகையினால் விருப்பமுடு சூடும் என்கின்றார். இக்கருத்தை கடைக்கணியல் வகுப்பிலே சொல்கிறார். முதிய உணர் அன்று பட்ட முதிய குட நன்று சுற்று முது கழுகு பந்தர் இட்ட வேலினான். நிறை கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடை உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும். திரைக்கடலை உடைத்து அலைகள் வீசும் கடலை பிளந்து உடையும் உடைப்பு எடுத்து ஓடும் நீரை உடைப்பு அடைய அடைத்து உடைப்பு முழுவதும் பல வகையிலும் சிதறாதபடி ஆங்காங்கு அணையிட்டது போல அடைத்து நிறை புனர் கடிது குடித்து சமுதிரத்திலே நிறைந்துள்ள நீரை விரைவிலே உறிஞ்சி பருகி உதிரம் நிறைத்து விளையாடும். வெற்றிடமாக இருந்த கடல் பரப்பில் அமுதர்களின் ரத்தத்தை நீருக்கு பதிலாக நெருப்பு விளையாடும். இந்த வரியை பாராயணம் செய்து பலர் இதய அடைப்பு நோயிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். இதய அடைப்பு இருப்பவர்கள் இந்த வரியை பாராயணம் செய்யும் பொழுது அந்த இதய அடைப்பை அந்த முருகப்பெருமானது வேலானது உடைத்து அப்படி வெளியே வரும் அந்த கெட்ட ரத்தத்தை உறிஞ்சி விட்டு பிறகு அந்த அடைப்பை அடைத்து புதிய ரத்தத்தை அந்த இடத்துல நிரப்புமா. அதனால் இதை படிப்பவர்களுக்கு நிச்சயமாக நிவாரணம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. திசைக்கிரியை முதல் புலிதன் அறுத்த திரை முளைத்ததென முகட்டினிடை பறக்கர விசைத்ததிர ஓடும். திசைக்கிரியை 8 திக்குகளிலும் உள்ள மலைகளை முதற் புலிசன் தேவர்களின் முதன்மை வாய்ந்த இந்திரன் அறுத்த சிறை முளைத்ததென அறுத்து தள்ளின ரக்கைகள் மறுபடியும் முளைத்ததோ என்று பார்ப்பவர்கள் கூறுமாறு முகட்டினடை பறக்க அண்ட உச்சியின் நடுவிலே பறந்து கொண்டு அரை விசைத்து அதிர ஓடும். அளவில்லாத வேகம் கொண்டு அகில் உலகங்கள் நடுங்கும்படி விரைந்து ஓடும். திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் முகன் வேலே. முருகனுடைய வேற்படை அண்ட உச்சியில் அதிவேகத்தோடு பறந்த பொழுது உலகெல்லாம் கிடுகிடு என அதிர்ந்தன. மீண்டும் மலைகளுக்கு சிறகுகள் முளைத்தனவோ என்று உலகோர் அஞ்சினார்கள் என்கின்றார். சினத்து அவுணர் எதிர்த்த ரணகளத்தில் கோபத்துடைய அரக்கர்கள் எதிர்த்த ரணகளத்தில் போர் செய்த யுத்த களத்திலே வெகு புறத்தலைகள் உடலிலிருந்து அறுக்கப்பட்ட அளவற்ற தலைகள் சிரித்து நாம் எப்படி எல்லாம் இருந்தோம், இப்பொழுது இந்த நிலைக்கு வந்துவிட்டோமே என்று வருந்தி தமக்குத்தாமே சிரித்துக் கொண்டு எயிறு கடித்து பற்களை நர என கடித்துக் கொண்டு விழிவிழித்து கண்களை உருட்டி பார்த்து அலற மோதும் வாய்விட்டு அலறும்படி அசுரர்களை தாக்கும். திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் முகன் வேலே. திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் முகன் வேலே. திருத்தணியில் சாந்தி நிகேதனம் எனப்படும் கணிகை எம்பதியில் உதித்தருளும் ஒருத்தன் ஞான சூரியனாய் காட்சி நல்கும் முப்பற்றவனும் மலை விருந்தன் மலை கிழவனும் எனது உளத்தில் ஒரு கருத்தன் என்னுடைய மனத்திலே எழுந்துள்ள இருக்கும் கடவுளும் ஆகிய மயில் நடத்து குகன் வேலி மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானது வேலாயுதமே மேற்சொன்ன அனைத்து சிறப்புகளையும் கொண்டதாகும். திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே. மயில் நடத்தும் குகன் வேலே குகன் வேலே. இதனுடைய தொகுப்பு உலகங்கள் அனைத்திற்கும் ஒளிவிளங்க அமைதி நிலையமான திருத்தணில் உதயமாகும் ஞான திவாகரன் உலகம் அனைத்தையும் தாங்கும் குறிஞ்சி கிழவன் அடியேன் உள்ளத்தில் தங்கியிருக்கும் கடவுள் மயில் எனப்படும் ஆவரண சக்தியை நடத்தும் எம்பெருமான்
உயிர்களின் உள்ளமாம் குகையிலே எப்பொழுதும் உரைகின்ற ஒப்பற்றவன் ஆகிய குகப்பெருமான் திருக்கரத்திலே தாங்கி இருக்கும் ஞானசக்தியாகிய வேலாயுதம் வள்ளிப்பிராட்டியின் திரு கண்களுக்கு ஒப்பாகும். இந்திரனின் கால் விலங்கினை முளைதரிக்க அறாவும் அறமாகும். நக்கீரருக்கு குகை இடித்த வழி தெரியும்படி செய்தது போல செய்யும். பேய்களின் பசி அகல உபசரிக்கும். அனைவரையும் துன்பப்படுத்தும் வெனைப்பெருக்கங்களை மோதி அழிக்கும். ஒளியெல்லாம் நானு பேர் ஒளி வீசும். அடியவர்களுக்கு இடையூறு சேர்ப்பவர்களின் குலத்தையே நாசம் செய்யும். எனக்கு எப்பொழுதும் ஒற்ற துணையாக வந்து உதவும். திருப்புகழ் பாடுவோருக்கு நேரும் பகைகளை அறுத்து எரிய ஆக்கிரமித்து புறப்படும். அறத்தை நிறைவேறச் செய்யும். மார்க்கண்டேயரை காக்க சிவபெருமான் நீட்டிய திருவடி போல விரைந்து வந்து அந்த யமனை கண்டித்து அடியாரை காக்கும். இறைவனின் திருக்கரங்கள் அசையும் பொழுதெல்லாம் சிவகணங்களை அமுதொன்னு அழைப்பது போல தானும் தமது திருமுடியை அழைத்து காட்டும். தனி வழியிலே வேறு துணையின்றி செல்லும் பொழுதெல்லாம் இரவும் பகலும் துணையாக வந்து அச்சமகற்றும். அரக்கர்களின் பெரும் குரல்களை எடுத்து மாலை போல விருப்பமுடன் சூடிக்கொள்ளும். கடலை உடைத்து புலலை குடித்து குடிந்த உடைத்தை அடைத்து அதில் அவுணர்களது குருதியை நிறைத்து விளையாடும். சிறகுகளின் மலைகள் பறக்கின்றது என கண்டவர்கள் கூறுமளவிற்கு விண்ணில் வேகமுடன் அதிர்ச்சி காட்டி ஓடும். போர்க்களத்திலே எதிர்த்த அவுணர்களின் தலைகளை அறுத்து பற்களை கடித்து கண்களை உருட்டி வீரிட்டு அலற அவைகளை மோதும் என்றெல்லாம் அறக்கருணை மரக்கருணை இருப்பை பாடும் முறையிலே வேலாயுதத்தின் பரத்துவத்தை பாடுகிறார் அருணை முனிவர். நாமும் இதை பாராயணம் செய்து பயன் பெறுவோமாக. முருகாசனம் மேலும் மேலும் சேவலும்